ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்பாஞ்சு. இது வந்து நெதர்லாண்ட்ஸ்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எல்லா இடத்துலையும், இங்கேயும் இந்தியாவிலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இது வந்து ஃபஸ்ட்டு நான் சரியாக யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு பிடிக்கல இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதையே தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கருஞ்சீரகம், ஓமம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டுறப்ப கீழே ஊற்றிடுச்சு. இது எப்படி க்ளீன் பண்ணுது பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணால் போதும், அப்படியே சல்லுன்னு இழுத்துடுது. இதே மாதிரி சிங்கையும் வந்து நம்ம க்ளீனாக நம்ம பாத்திரம்லாம் விளக்குறதுக்கப்புறம் தொடச்சிடலாம். இது ஒரு தடவை டெய்லி தொடச்சிட்டிங்கன்னா அப்புறமா படிகிற லேயரை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளையே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணதுக்கும் போட்டு தேய்ன்னு தேய்க்கணும், அதெல்லாம் செய்ய வேண்டாம். இப்போ நான் தரையை பால்கனியில் ரொம்ப அழுக்கு இருக்குது, அதை நான் தொடச்சி இப்போ காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இதையும் ஈஸியாக தொடச்சிடலாம். இதை வந்து இந்த ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. தண்ணியை திறந்து விட்டு வாஷ் பண்ணிங்கனாலே க்ளீன் ஆகிடும். நீங்கள் அவசியம் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.